எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். எனிவே சரி ஆரம்பிச்சிருவோமா? போன தடவை என்ன ஆச்சு? ஒரு நான் இது பர்ச்சேஸ் பண்ணல. பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு இன் தி சென்ஸ் டாலர் அனுப்புன்றான். என்னதுல வந்து டாலர் வந்து இப்படி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட். நான் எனக்கு வந்து இருக்கிறது இந்தியன் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு தானே. இப்ப கிரெடிட் கார்டுல வந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட்ட வந்து நான் கட்டினேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தா பெர்மிஷன் வாங்கணும். என்னம்மா இதுக்கு அப்ளை பண்ணு, அதை அப்ளை பண்ணுன்றாங்க. அதனால நான் பேசாம விட்டேன். ம். அப்ப 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ கட் ஆயிருது. அதுல தான் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்ப வந்து அந்த ப்ராப்ளத்த ஓரளவுக்கு சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இப்படி வச்சுக்கிட்டேன்னா, நான் இவ்வளவு தூரத்துக்கு போறப்பயும் வந்து இன்கேஸ் நான் ஏதாச்சும் விஷயம் சொன்னேன் அப்படின்னா கேட்கலாம். சரி, இந்த 4 பிரஷ் எடுத்திருக்கேன். அ ஒரு பெரிய பிரஷ் ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஆ பேக்கிரவுண்ட் எல்லாம் இது பண்றதுக்காக ஒரு பெரிய பிரஷ் ஒண்ணு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே சிந்தெடிக் பிரஷ், பிளாஸ்டிக் பிரஷஸ்ஸு. இது வந்து ஒரிஜினல் ஹேர் அந்த காலத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இது பிரஷ். ஆனா இந்த சைஸ் பிரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா சிந்தெடிக் ஹேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ பென்சிலில் வந்து நம்ம டிராயிங் போட்டுருவோம் இல்லையா? பென்சில் டிராயிங் போடுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு இல்லையா? முதல்ல எடுத்த உடனே என்ன செய்வோம்? டாப்பையும் பாட்டமும் எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்றத மார்க் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறப்ப எனக்கு வந்து கரெக்டாக மறைக்குது. இப்படி வந்தாகணும் நான் ஒன்று. உங்களுக்கு அந்த இது தெரியுதா? என்னுடைய கேமரா தெரியுதா? கேமரா தெரியல. இங்க பாருங்க. தெரியுதா? கேமரா தெரியுதா? இந்த இடத்துல இருக்கு கேமரா. இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா இப்படி இருக்கு கேமரா இல்லையா? இப்ப என்னை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா நான் வந்து இப்படி வந்தேன்னா கேமரா வந்து என் மூஞ்சி இதை பேப்பரை மறைச்சிருது. இப்படி வந்து நான் வரைய வேண்டியிருக்கு. அப்ப ஆங்கிள் மாறுது இல்லையா? அப்ப இந்த கண்ணு ஒரு கண்ணு தான் வேலை பார்க்குது. இந்த சைடு வந்தேன்னா அப்ப அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறதுனால டிஸ்டார்ஷன் ஆகுது. டிராயிங்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. சரி பரவாயில்ல. அதை பத்தி நம்ம வரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முடியாது. இப்ப நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். மேல வந்து என்ன செய்யறோம்? இப்ப ஃபேஸ் வந்து இவ்வளவு பெருசுக்கு வரலாமா? அதோட கொஞ்சம் பெருசா கூட வைக்கலாம். இவ்வளவு பெருசுக்கு ஃபேஸ் வைக்கலாம். சரியா? அவ்வளவு பெருசுக்கு ஃபேஸ் வைக்கலாம்னா அப்ப இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இவ்வளவு பெருசுக்கு வருதுன்னா ஃபேஸ் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வரும். லேசா தலை டில்ட்டா இருக்கேன். இப்படி 90 டிகிரிஸ் இல்லாம ஒரு ஒரு 5 டிகிரிஸ் 8 டிகிரிஸ் அப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால நான் கொஞ்சம் லேசா அப்படி தள்ளியே இதை வச்சுக்கிறேன். அப்ப கையெல்லாம் எப்படி வரும் அப்படின்றப்ப கொஞ்சம் தகராறு அடிக்குதோ அப்ப என்ன செய்வோம்? மேல கொஞ்சம் ஜாஸ்தி இடம் விட்டுருவோம். மேலையும் இடம் விட்டு கீழையும் இடம் விட்டோம்னா அந்த கை தேவையில்லாம நமக்கு வந்து கையை திரும்ப எடுத்து அதுல இருந்து எடுத்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கணும். சரியா? திரும்பியும் நான் சொல்றேன், எரேஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பேப்பரை டேமேஜ் ஆக்காம எரேஸ் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் அதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நமக்கு. 2 ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ என்ன செய்யறோம்? சென்டர் லைன் ஒன்று போடுவோம் இல்லையா? இப்ப கரெக்டா சென்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து சென்டர்ல வருது. இந்த இடத்துல வருது கண்ணு. அப்படின்னா சரிதான். நம்ம போட்டிருக்கக்கூடிய மார்க்கிங் சரியா தான் இருக்கு. அப்ப லேசா இப்ப இந்த இடத்துல ஒரு கண்ணு வருது அப்படின்னா அப்படி போட்டுங்க. என்ன ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிட்டோம் தெரியுதா உங்களுக்கு? என்ன ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிருக்கோம்? யூஸ்வலா என்ன செய்வோம்? முதல்ல வந்து நம்ம இந்த சென்டர் லைனை போட்டுக்கிருவோம். அந்த சென்டர் லைனை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை மார்க் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் இதை மார்க் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இதை அழிக்கிறேன். ஏன் அழிக்கிறேன்? அதை ஆங்கிள் மாறுது இல்லையா? லேஸ் ஆங்கிள் மாற்றிருக்கேன் நான் கொஞ்சம் ஜாஸ்தியே மாத்துறேன். அதில் என்ன தெரியுதோ அதோட கொஞ்சம் ஜாஸ்தியே மாத்துறேன் நான். சரியா? இப்போ இதை குவார்டரா பிரிக்கிறோம் இல்லையா? சரியா? இப்போ என்ன செய்யறோம்? சைடு எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்றதை வந்து பார்க்கணும் அப்படின்னு இப்போ இந்த 3 எடுத்துக்கிட்டு இவ்வளவு பெருசை வந்து இந்த சைடுல அந்த சைடுல கொண்டு வரணும் நம்ம இல்லையா? இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு வெளியே வந்துருது. இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு வெளியே வந்துருது. எடுத்தா அப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று வருது. அதுலதான் ஃபேஸ் வந்து உட்காருதுன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்ப ஹேர் அங்க இருக்கு. ஹேர் கொஞ்சம் குறைச்சிருது. சென்ட்ரல் லைன் இங்க வந்துருச்சு. அப்ப புருவம் வந்து இந்த இடத்துல வரப்போகுது. லேசா 1/3 2/3 வந்து பிரிஞ்சிருக்கு. 3/4 சொல்ல முடியாது. 1/4 3/4 வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறதுல இருந்தா வச்சுக்கிறோம். சரியா? அப்ப வந்து இங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குன்னா கொஞ்சம் இந்த சைடுல ஜாஸ்தி இருக்க போகுது. அப்ப இவ்வளவு தூரத்துக்கு குறைச்சிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இருந்தா மார்க்கிங் நம்ம இங்க மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு குறைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம வெளியில இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு வந்துருவோம். அப்படின்னு இருக்கட்டும். அது எவ்வளவு ஆக்சுவலா வருதுன்றது அப்புறம் தான் தெரியும். பாருங்க, அந்த புருவத்தை வரைஞ்ச உடனே கரெக்டா இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. இங்க இருந்து லேசா மேல போய் நம்ம என்ன பிளாக்கிங் இன் பண்ணிக்கிட்டே போகலாம். பிளாக்கிங் இன் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். பிளாக்கிங் இன் வந்து மனசுல வச்சுக்கிட்டு டிராயிங்கை போட்டே போகலாம். மனசுல வச்சுக்கிட்டு அப்படின்றது வந்து பிளாக்கிங் இன் தான் பண்றோம். ஆனா டிராயிங்ல காட்டல. சரியா? நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன்? சென்டர் லைன், இந்த மார்க்கிங் லைன்லாம் நமக்கு வேண்டியது இல்லை இல்லையா? ஏதாவது நிறுத்தணும் அப்படின்னா இடத்துக்கு 3 பேர் தான், வேற யாரும் வரவே இல்லைம்மா. 20 நிமிஷம் ஆச்சு. என்ன ஆச்சு? தெரியலீங்க சார். இல்ல, ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருந்தா சரிதான். லீவ் எடுக்காமையா இருக்க முடியும்? அதுவும் சாட்டர்டே சண்டே வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஆன் பண்ணி வச்சுட்டு ஹலோ சொல்லிட்டு போயிட்டு வந்துகிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியாச்சும் இருக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லை அப்படின்னா பின்ன என்னதான் இருக்கு? ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு என்னதான் இருக்கு? இப்ப மூக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு வருது, அப்ராக்சிமேட்லாம் மூக்கு இவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோ. சார் அது மட்டும் கொஞ்சம் டார்க்கா வைங்க சார், இங்க தெரிய மாட்டேங்குது. அப்படியாமா? இது மார்க்கிங் இதோட மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டார்க்கா எனக்கு கண்ணு கொஞ்சம். இல்ல லைட்டா தான். இல்ல, இது ரெக்கார்டிங்ல சரியாவே வரல. சரி, இப்ப என்ன செஞ்சிருக்கேன்னா முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிடறேன். இங்க பாரு, இந்த இடத்துல இங்க வந்து டாப் ரொம்ப ஜாஸ்தி டார்க்கா போடல. இப்ப தெரியுது இல்லையா? அந்த மார்க்கிங் தெரியுது. ரொம்ப சிறுசா போடுறேன்னா ஏன்னா திரும்பியும் அழிக்கணும், நான் பேப்பர் டேமேஜ் ஆயிரும் பயப்படுறேன். இப்ப என்னன்னா இவ்வளவு தூரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜான் இருக்கு அப்படின்னா சென்டர் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல சென்டர் இருக்கு. சரியா? இப்படிதான் அந்த லைன் வருது. அப்ப இது வந்து குவார்டரா இருந்துச்சுன்னா மூக்கு இந்த இடத்துல வருது, முடி வந்து இந்த இடத்துல வருது. நான் முடிய கொஞ்சம் கீழே இறக்கி போடுறேன்னா இன்னும் கொஞ்சம் ஏத்தியே போட்டுறேன். நான் அந்த முடியை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போயிடுறேன். என்ன பிளாக்கிங் தான் பண்றேன் திரும்பியும் நான். பிளாக்கிங் இன் பண்றதுல அட்வான்டேஜ் என்னன்னா
இருமா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். பிளாக்கிங் பண்றதுல அட்வான்டேஜ் என்ன வருதுன்னா, நம்ம லைனோட நீளம், நீளத்தையும் ஆங்கிளையும் கரெக்டா பிடிக்க முடியும். தப்பிதமா இருந்துச்சுன்னா இப்ப வந்து இது வந்து உள்ள சரிஞ்சிருச்சு தெரியுதா? அது இப்ப இந்த லைன் ஒண்ணு போட்டேன். இப்ப இந்த இடத்துல இருந்து அந்த லைன் எடுத்துட்டு வந்து அப்படி மடிச்சு இப்படி உள்ள போட்டேன், சரிஞ்சிருச்சு. அப்ப இல்ல, அந்த இடம் ஸ்ட்ரெயிட்டா வந்து லேசா வெளியில போய் அப்படி வந்திருக்கு அப்படின்றது வந்து தெரியுது. ரைட், ஓகே, அதை அப்படியே நிறுத்திக்கிறோம். இப்ப மூக்க வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னா, மூக்கெல்லாம் நான் கொஞ்சம் வித்தியாசமா தான் போட போறேன். அதுல இருக்கிறத அப்படியே போடணும் அப்படின்றது வந்து நமக்கு அப்படி தேவை இல்லையே, இல்லையா? இப்படிதான் வருது. அந்த மூக்கு வந்து அப்படி வந்து அப்படி வந்துருது. அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளியில போய் அப்படி வருது. இங்க இருந்து என்ன ஆகுது, ரொம்ப ரொம்ப சிறுசா இருக்கோ, கண்ணை போட்டுருவோமா? கண்ணை போட்டோம்னா தான் நமக்கு மூக்குடைய அளவை வந்து கரெக்டா கொண்டு வர முடியும். எந்த ஒரு பெயிண்டிங் செய்யறதா இருந்தாலும், எந்த ஒரு டிராயிங் செய்யறதா இருந்தாலும், ஸ்பெஷலி வாட்டர் கலர்னு சொல்லி சொல்றேன். அழுத்தி சொல்றேன் நான். இந்த புருவம் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு, அந்த புருவம் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. எவ்வளவு மேலாப்புல தேய்ச்சி எடுக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? அதை 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 பார்த்துக்குங்க. மூக்கு கொஞ்சம் சிறுசாகிற மாதிரி தான் தெரியுது இல்ல? அப்படின்னா இப்ப கண்ணு வந்து இவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 3/4 அப்படின்றப்ப கண்ணு வந்து இந்த கண்ணு கொஞ்சம் சிறுசா தான் தெரியும். நம்ம அப்ராக்சிமேஷன்ல அந்த கண்ணோடைய டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்குவோம் நம்ம. அப்படி கண்ணை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிளாக்கிங் தான் பண்றேன் இல்லையா? அப்படி கீழே இறக்கி இப்ப மேலிமை வந்து என்ன ஆகுது, அங்க இருந்து அப்படி போய் இங்க வர வர யாரோ வந்து உள்ள வந்து டடாயின்னு மணி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள உள்ள அனுப்பிடுவோமா? அட்மிட் ஒன் கெஸ்ட், வியூ ஆல் அட்மிட். சரி. ஏசுராஜா வந்திருக்காப்லையா? வாங்க ஏசுராஜா. என்ன லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு? ஆமா சார், சாட்டர்டே சண்டே ஆனாலே ஒர்க் வந்துருது. ஓஹோ, ஓகே. அட்டன் பண்ண முடியல. நான் இப்போ ஒரு ஒர்க் தொடங்கினேன். சரி, தெரிஞ்சவங்க கஸ்டமர்னால ஏர்பாட்ஸ் மாட்டிட்டு கிளாஸ் ஒரு பக்கம் ஓட, வேலை ஒரு பக்கம் ஓட்டும். ஓகே ஓகே, சரி சரி. சரியா? அப்படி கொண்டாந்துட்டு அதே லைன்ல அதே லைன்ல அப்படி போனோம். இது வந்து ஆக்சுவலா கண்ணு வந்து கொஞ்சம் சாய்வா தான் இருக்கு. இந்த இந்த மாடலுக்கு மாடல்னு தானே நம்ம சொல்லிக்குவோம் இல்லையா? இந்த சைடும், அதாவது இந்த இடத்துல இருந்து மூக்கு எவ்வளவு பெருசுக்கு வந்திருக்கு, அப்ப இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு மூக்கு. அப்ப அப்படி கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து அங்க இருந்து அப்படி வந்து அப்படி திருப்பிடுறோம். அப்ப வந்து அந்த கண் வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு. இதோட முடிஞ்சிருது கண்ணு ஆக்சுவலா.
எவ்வளோ தூரத்துக்கு வருது அது. ஆனால் கண் அவ்வளோ தூரத்துக்கு கீழே இறங்கலை. அதுதான் எப்படி அதை அப்படி செட் பண்ணி இங்கேருந்து இதை கீழே இறக்கிரும். கீழே இறக்கி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்துடுது அந்த புருவம். அதான் அதான் கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைனாலும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. ஆனால் நம்ம அதை செய்ய முடியாதுன்னு கிடையாது, ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். இப்ப கிளியரா தெரியுதாமா சௌமியா? டிராயிங் தெரியுதாமா? எஸ் சார். சார் எனக்கு டவர் இஷ்யூ சார். நான் நீலகிரி ஹில் ஸ்டேஷன்ல ஓ ஓ இருக்கேன். இப்ப இப்ப அந்த இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, ஜம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆயிருச்சு. உங்களுக்கு என்ன சொல்றேன் விளங்குதா என்னன்னு தெரியல எனக்கு. நான் ஸ்கிரீன் கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த லே அவுட் இருக்கு இல்லையா, இந்த ஒருத்தருடைய பிக்சரும் இங்க நமக்கு தெரியுது இல்லையா. அஃப்கோர்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, கேமரா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனால் ஐகான் தெரியுது. இது யாராச்சும் ஒருத்தர் ஆஃப் பண்ணீங்கன்னா டக்குன்னு குறைஞ்ச உடனே அப்படி இடத்த அடைக்குது பார்த்தீங்களா. அப்போ என்னுடைய இதுவும் அப்படி இடம் அடைக்கிறதுக்கு வெளியில் வந்துச்சுன்னா என்னுடைய ஸ்க்ரீன் அந்த இடத்த தான் என்னுடைய கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இது வெளியில் வந்துருச்சுன்னா அதோட சேர்த்து கேமராவும் நகர்றது கிடையாது. அதனால பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ப்ராப்ளம் ஆக்சுவலாக சொல்கிறதா இருந்தால் ப்ராப்ளம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஆனால் உங்களுக்கு வர்ற ப்ராப்ளம் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்றத தான் சொல்கிறேன் நான். அதனால நீங்கள் தான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு வெளியில் போகாத மாதிரி. சில நேரங்களில் என்ன ஆகுது, சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா நெட்டு ப்ராப்ளம் வர்றதுனால அப்படி ஷிஃப்ட் ஆகுது. அதை ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. நெட்டு ப்ராப்ளம் வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும். இந்த இடம் டீட்டெயில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு தெரியல, நானா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா கரெக்டாக இந்த மூக்கோட இந்த பகுதியில தான் சீக் போன் வந்து வருது, வெளியில வருது. அப்போ அந்த சீக் போனை வந்து லேசாக அப்படி வெளியில காட்டிடுவோம். வெளியில காட்டிட்டு திரும்பியும் நான் வந்து அதே பாயிண்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரேன். ஃபேஸை கொஞ்சம் நீளமாக்க போறேன் நான். இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் வாய ஆரம்பிக்குது, லிப்ஸ் ஆரம்பிக்கிறது, அவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு தான் ஆரம்பிக்குது. நான் இதை வந்து இன்னொரு குரூப்புக்கு, அதாவது அவங்களுக்கு யாரோ இன்னொரு குரூப்பில் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வருது. தாடை வந்து எப்பயுமே கொஞ்சம் கீழே இருக்கத்தான் செய்யும். இது கொஞ்சம் ஜாஸ்தியே கீழே வருது. ஜாஸ்தியே கீழே வருதுன்னா நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியா. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாடலுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து முகம் கொஞ்சம் நீளம் தான். சரியா. இப்போ வாய் எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னா இப்போ வந்து என்னன்னா இங்கே வந்து அப்படி ஃபேஸை திருப்பிட்டு இருக்கிறதுனால அது வந்து அந்த கண்ணு ஒரு ஓரத்துக்கு வந்துருச்சு. அந்த ஓரத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த கண்ணையும் அந்த ஓரத்துக்கு கொண்டு போக முடியாது, ஓரத்துக்கு போகாது அது இந்த கண்ணு. சரியா. இல்லை, இதெல்லாம் எப்படி போடுறது, போட்டு பழகிதான் முடியும். அதாவது இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கா. நான் ஃபார்முலாலாம் எல்லாம் போடுறாங்க, நிறைய ஃபார்முலா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு இது வந்து இதை ஸ்டடியாக செஞ்சு, அதாவது அப்படியே பார்த்தாங்க அப்படியே வரைஞ்சாங்க அப்படின்னு இல்லாமல் இதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று கண்டுபிடிக்கணும். மாஸ்டர் சொல்லி தர்றாங்க, வாத்தியார்களாக இருந்து சொல்லி தர்றாங்க. அப்படிலாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. அதை வர ஆரம்பிச்சு
மெத்தடுன்னு ஒன்று கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா? ஓஹோ! அப்ப கண்ணு வரையறா இருந்தா இப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தர்றாங்க வாத்தியாருங்க. இப்ப நானும் அப்படி சொல்லி தர்றேன் இல்லையா? அது மாதிரி சொல்லி தர்றாங்க சில வாத்தியார்கள். அப்ப அவங்க சொல்லி தர்ற பாடம் அப்படின்றது வந்து நூத்துக்கணக்குல இருக்கு. ஆனா எதுவுமே உண்மையா அப்படின்னா அப்சல்யூட் உண்மை கிடையாது. எல்லாத்துலயும் வந்து இருக்கு. இது ஒரு கணக்கு அப்படின்றத வந்து சொல்ல முடியுமே தவிர 2 2 4 அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒண்ணு கிளியரா இருக்கு. 2 2 4 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த 2 2 4ன்றது வந்து இந்த விஷயத்துல சொல்ல முடியாது. நான் மூக்க வந்து பெருசாக்க போறேன். மூக்கு வந்து ரொம்ப சிறுசா தெரியுது எனக்கு. மூக்க வந்து பெருசாக்க போறேன். அப்ப வந்து நான் அதத்தான் சொல்றேன். அப்ப கணக்குன்றது ஒண்ணு செஞ்சுட்டோம். கணக்குன்றத ஒண்ணு செஞ்சுட்டான். செஞ்சுட்டு திரும்ப பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம், இல்ல இந்த கணக்கு வந்து இந்த முகத்துக்கு சரியா வரல. அதனால கணக்க வந்து கொஞ்சம் மாத்திக்கிருவோம் அப்படின்றான். இதுக்கு நேரா வரும் இல்லையா மூக்கு? அ இல்லையா? இதுக்கு நேரா வரும் மூக்கு. அ அதே மாரி இதுக்கு நேரா வரும். இந்த இந்த உள்ள நம்ம அது கொண்டாண்டோம்னா, அதுக்கு நேரா வரும் மூக்கு. 3/4 திரும்பிட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ரெய்ட் ஃபேஸ் கிடையாது இல்லையா? 3/4 திரும்பிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இல்லையா? கொஞ்சம் வெளியில வரும் இது. எத வரைஞ்சுகிட்டு இருக்கேன்றது தெரியுதா? நீங்க வந்து உங்க ரெஃபரன்ஸ் பிக்சர நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் எத வரைஞ்சுகிட்டு இருக்கேன்றது தெரியும் உங்களுக்கு. சொல்லணுன்ற தேவையில்ல இல்லையா? அதாவது இது என்ன சார் விளங்கல அப்படின்னா மாத்திரம் நான் சொல்றேன். மீதி நேரம்லாம் நீங்க வந்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருங்க. இந்த பொண்ணு கண்ணு மை கூட போடல. ம். காஜல்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் ஹெவி மேக்கப் எதுவுமே போடல. அது ஒண்ணு இருக்கு. அது இருக்கவே இருக்கு. அது மாத்திரம் இல்லாம கண்ணு மை கூட போடல இந்த பொண்ணு. அதனால நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இது. ஏன்னா கண்ணு மை போட்டிருந்துச்சுன்னா அந்த 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 இடத்த நான் கண்ண வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து அந்த இடம் என்ன ஆயிருக்குன்றதே விளங்குது எனக்கு. புருவம்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கு. புருவம் ட்ரிம் பண்ணியிருக்கு. ஆனா கண்ணு சரி. இப்ப உதடு வந்து இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, இதோடைய சென்டர்ல இருந்து தான் அந்த உதடு வரும். ஆனா சிரிச்சுட்டு இருக்கிறதுனால உதடு வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு. சரியா? அப்ப இவ்வளவு தூரத்துக்கு வருது. ஷார்ப்பா ஒரு வி இருக்கும். இப்ப வந்து இங்க வந்து ஷார்ப்பா இருக்காது வி. ஏன்னா, உதடு வந்து சிரிச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இல்லையா? அப்ப அகலமும் குறைஞ்சிருச்சு. சரியா? இப்ப இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலலாம் சிக் போன் வருது. எங்க வந்து முடியுதுன்னா, இதுக்கு ஸ்ட்ரெய்ட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு கொஞ்சம் கீழ வந்து முடியுது. சொல்லுமா?
சொல்லுங்க, என்ன இது யாரோ தம்ஸ் அப் என்ன போட்டீங்களே? என்ன ஒண்ணுமே செய்யலையேண்ணா? இந்த கண்ணுக்கு நேரா அதுதான் அப்படிதான் நம்ம கணக்கு பார்க்குறது. இந்த கண்ணுக்கு நேரா அப்படியே ஒரு இத வச்சோம்னா, இந்த இடத்துல வந்து அது சேருது. என்ன தம்ஸ் அப் போட்டீங்க? யாரோ தம்ஸ் அப் சும்மா தான் தெரியாம வந்துருச்சா? தெரியாம வந்துச்சா? இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக தம்ஸ் அப் போட்டீங்களா? யாருன்னே தெரியலையே! நானும் கவனிக்கல. சரியா, இந்த இடம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா, இந்த இடம் வந்து சிறுசாயிருது. வா வாய் வந்து அவ்வளவுதான் வருது. அவ்வளவு தூரத்துக்கு வெளியில போகல. நான் சென்டர பண்ணிட்டேன். சரியா? இப்ப வாய் வந்து அதோட முடிஞ்சிருது. அந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன ஆகுது? அப்படி ஒரு டெப்த் இருக்கு. அ அங்கருந்து இப்படி வாய் வந்து அப்படி கீழ இறங்கி, இவ்வளவு தூரத்துக்கு வந்து அப்படி மேல ஏறுது. அ இங்க வந்து சிறுசாயிருது இன்னும். இங்க இருந்து ஒரு ஷேடோ வந்து அப்படி வருது. அந்த ஷேடோ வந்து அந்த கன்னத்தோடைய சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அது தூக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த கன்னம் மசில்ஸு, ஃபேட் எல்லாமே தூக்கிட்டு இருக்கு. போயிருச்சு எனக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே! திரும்பியும் ஓகே. இல்ல திடீர்னு நெட்வொர்க் போயிருச்சு அப்படின்னு வந்துச்சு எனக்கு. வந்துச்சு, வந்த உடனே திரும்பியும் வந்துருச்சு. ரொம்ப தகராறு பண்ணுது இது. இந்த இடத்துல இப்படி வருது. இது ஒரு இது கிளியர் பண்ணிக்கிறோம். அதாவது என்ன என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறத நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப இவ்வளவு தூரத்துக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்றது மாரி தெரியாது. சரியா? இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன்றத வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா சொல்லிட்டே வந்துகிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு வரும்போது கட்டாயமா வந்து எனக்கு எத நான் உங்களுக்கு சொல்லணும், எது உங்களுக்கு புரியணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் பாட்டுக்கு என் மெத்தட நான் பாட்டுக்கு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஏன் செஞ்சேன்றது உங்களுக்கு புரியாது. அ. ஆ
அதனால நான் வந்து உங்களுக்கு மெத்தடையும் நான் சொல்லித் தர வேண்டியதா இருக்கு. மெத்தட காட்டவும் வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல அப்படி ஒரு பள்ளமே இருக்கு அங்க. இதெல்லாம் கரெக்டா செய்யல அப்படின்னா, டிராயிங்ல இப்படி கொண்டு வரலன்னா, கலர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும்ன்றது தெரியாது. உனக்கு டிராயிங் கொஞ்சம் கம்மியா தாம்மா போட முடியும். இந்த இடத்துல நான் அவ்வளவு டார்க்கா போட முடியாது. சரியா? ஆ? சௌமியா டார்க்கா போடுங்கன்னியே, அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா போட முடியாது. நான் போட்டேன் அப்படின்னா, அ அப்புறம் பின்னாடி டிராயிங் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல சார். நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஆமா. சரியா? நான் இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த இடம் புரியல, என்னமோ செய்றீங்க விளங்கல அப்படின்னா சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் திரும்ப டிராயிங் லேசா போட்டு காட்டுறேன் நான். சரியா? இப்ப நான் வந்து அடுத்த பாட்டுக்கு போறப்ப என்னன்னா, லிப்ஸோடைய அடுத்த பகுதிக்கு வந்துடுறேன். அது என்ன ஆகுதுன்னா, இதுவரைக்கும் ஒரு 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 கர்வோட சேர்த்த ஒரு அப்படி பள்ளம் அப்படி வந்து, ஆ வந்து அப்படி ஒரு பள்ளம் இருக்கு. சரி, திரும்பியும் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சு. சவுண்டும் எடுத்துட்டு தான் இருக்கு. ஓகே. ஆ இல்ல என்னமோ இன்னைக்கு என்னமோ அது என்னமாச்சும் ஒரு தகராறு இருக்கா? இல்லாம இருக்கலாமா? அது வேற அது எப்படி தகராறு இல்லாம இருக்க விடும் அது? இப்ப நான் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி கொண்டு வரப் போறேன். ஒரு ஒரு நல்ல வேளை அந்த ஒரு டைம் கிடைச்சுச்சு. அந்த டைம் படி ஃபேஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறுறது இப்பதான் வந்து கொஞ்சம் மாத்திருவோம் அப்படின்னு யோசிச்சேன் நான். அவ்வளவு தூரத்துக்கு சிறுசாக்குறேன். ஆ இது என்னன்னா, நான் இந்த கால்குலேஷன்ஸ் ஃபுல்லா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பேன். சரியா? படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணேன்னா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் என்ன கால்குலேஷன் பண்ணணும்? இப்ப டிராயிங் வந்து சரியா வர்ற வரைக்கும் அழிச்சு போடணும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு விளங்குதா? டிராயிங் அழிச்சு தான் போட்டாகணும் அப்படின்றது? இல்லையா? இப்ப நல்லா விளங்குது இல்லையா? டிராயிங் அழிச்சு தான் போட்டாகணும். டிராயிங் தானா வராது. ஆ? அது என்னமோ எனக்கு ஆஃப் ஆயிருச்சு.
சரியா? அப்படி கொண்டாந்துடுறேன் அத. அப்படி கொண்டாந்துட்டு, இது என்ன ஆகுது, அப்படியே போயி, அங்க போய் அப்படி ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா ஓப்பனா இருக்கு. ஓப்பனா இருந்து, இங்க இருந்து அந்த அப்பர் லிப்புக்கு வந்து ஒரு மேடு அப்படி வந்து, அப்படி கீழ இறங்கி, அப்படி வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு மேடு ஏறி, அப்படி கீழ இறங்கி அங்க போய் சேர்ந்துருது. ம். இங்க வந்து இந்த பல்லு வந்து அவ்வளவு தூரத்துக்கு தெரியுது. இந்த பல்லு வந்து இந்த இடத்துல தெரியுது. இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துருதா? அவ்வளவு தூரத்துக்கு தெரியுது. அந்த இடம் டார்க் ஆயிருது. இப்ப லோவர் லிப் வந்து இங்க வருது. இங்க வந்து இங்க போய் சேருது. வந்து இந்த பல்லுக்கு பக்கத்துல ஓப்பன் அப் ஆகுது. ஓப்பன் அப் ஆகுது. அங்கருந்து அப்படி போய் சேருது. அ ஒருத்தரு நல்லா ரெகுலரா வரைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆளு. இப்ப இந்த இயேசு ராஜாலாம் வந்து மோகனமா என்னான்னு சொல்லிட்டு தெரியல. இங்க நம்ம குரூப்லயே 2, 3 பேர் நல்ல ரெகுலர் வரைஞ்சிருக்கக்கூடிய ஆட்கள். ம். அதான் இத ப்ரொஃபஷனா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களே. டீச்சரா இருக்கக்கூடியவங்கலாம் வருவாங்க. இல்லையா? அப்ப வந்து ஒருத்தர் வந்து நான் இப்படி வரைஞ்சுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்கிறாரு. சார் இவ்வளவு கஷ்டப்படணுமா டிராயிங் போடுறதுக்கு? ஆ அப்ப நான் என்ன சொன்னேன், இல்ல அவ்வளவு தூரத்துக்கு படாம என்னால டிராயிங் போட முடியும். இங்க இருக்கக்கூடியவங்கள்ல வந்து எத்தன பேரு நான் செய்யற மெத்தட ஃபாலோ பண்ணி கத்துக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுகிட்டு இருக்காங்க. அ இல்லையா? அப்படியே ஒண்ணு இருக்குல்ல. நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அ அப்படின்னு இருக்கப்ப, அப்ப நான் வந்து ஈஸியா ஒண்ண செஞ்சுட்டு போனேன்னா, அதே மாதிரி ஈஸியா அவங்களும் செஞ்சுட்டு வருவாங்க. படமே வராது. என்ன சொல்றேன்னு தெரியுதா மோகன்? அவங்க எஸ் வந்து சார். ஈஸியா எஸ் சார். ஈஸியா செஞ்சுட்டு போயிரலாம் அப்படின்னு நெனச்சு, அப்படியே ஒரு கோட அப்படி போட்டு, அப்படி போட்டு, அப்படி போட்டு, இப்படி போட்டு, இப்படி போட்டா வந்துரும்னா வராது. அது எப்படி எஸ் வரும்? சார். இப்ப நான் வந்து அப்ப அந்த தாட வந்து கரெக்ட்டா வர்ற வரைக்கும் நான் டிராயிங் போட்டுட்டு தான் வாட்டர் கலரே ஆரம்பிக்கிறேன். இன்னும் இன்னும் பெயிண்டிங் ஆரம்பிக்கவே இல்ல. ம். அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா, நான் செஞ்சா தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு கரெக்ஷன் பண்ணி, அது பண்ணி அதாவது தப்பிதம் விட்டு நான் கரெக்ஷன் பண்ணல. நான் மாத்திரம் உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதா இருந்தா எப்படி செய்வேன் அப்படின்னா, இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் இவ்வளவு டீட்டெயில்டா டிராயிங் போட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். டிராயிங் போடாமயே அங்கங்க டச் பண்ணி கரெக்ஷன் பண்ணிட்டே வந்துருவேன். கண்ணு வந்து 2 கண்ணுமே பெருசா இருக்கு. அப்ப இதுதான் மெத்தட். எப்படி வந்து டிராயிங் வந்துகிட்டு இருக்குன்றத பார்த்து, டிராயிங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டே போய் தான் வந்து நீங்க வந்து பெயிண்டிங்க செய்ய முடியுமே தவிர, அப்படியே கலர எடுத்து வச்சோம், படம் வரைந்துச்சு, முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரவே வராது. ஓ! ஐயர் சார் வந்துட்டாரு.
இல்லையா என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னா கேக்குதாயா? ஐயரே இல்ல வந்துட்டு வச்சுட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். தெரியல, பாப்போம் என்ன வரட்டும். என்னை பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஆமையா என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஆ, அதாவது கண்ணுக்குன்னு எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். ஆ, ஆ, போட்டு முடிச்சிட்டு இந்த வாயெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது கண்ணுல லேசா கரெக்ஷன் தெரிஞ்சு கண்ணுக்கு போயிட்டேன். கண்ணை அழிச்சிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நானும் அதான தப்பு பண்ணிட்டேன். அத அது அந்த இதுல அப்பதான் என்ன கண்ணுல இந்த என்னய்யா? இடத்தோட லெஃப்ட் அவரோட ரைட் ஐ வந்து போய் தள்ளி போச்சு. அது தெரியாம அதான் நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க ஒரு தடவையும் படம் வரையும்போது இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்களா அப்படின்னா, சொல்ல முடியாது இல்லையா? அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுவோன்றது இல்ல ஆமா. கிடையாது. ஆமா அது இப்ப இது டீச் பண்ணும்போது அப்படி ஆகுது நிறைய தடவை. டீச் பண்ணும்போது நிறைய தடவை ஆகுது. நம்மளா வரையும் போது வர விட மாட்டோம்ல, நிதானமா பார்த்து ஆமா, ஒரு ஸ்டெப்பா செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுல வந்து அவ்வளவு தூரத்துக்கு வராது. இதுல டைம் கிடைக்காம போயிடுது. ஆமா, ஒண்ணு. இன்னொன்னு நான் என்ன செஞ்சிடறேன்னா அலோவ் பண்ணிடுறேன். அதாவது இதை செட் பண்ணிடுவோம். ஏன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். அது கரெக்ட் பண்றது ஒரு லெசன் போவோம், கரெக்ஷனையும் பண்ணிட்டே போவோம்னு செஞ்சே. ஆமா, ஏன்னா கரெக்ஷன்ன்றது வந்து ஒரு லெசனா போயிருது இங்க. இந்த கரெக்ஷன் லெசன் வேற எப்படி கரெக்ட் பண்ணாம எப்படி சொல்றது அத? அதனால கரெக்ஷன் லெசன் அப்படின்றதையும் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து செஞ்சிட்டு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன செய்யணும்ன்றத அப்படின்னு போறேன். இந்த லிப்ஸ், தாடை, கீடை, ஃபேஸ் கட்டு எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் ஒரு ஸ்டெப்பா. அப்ப அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா படம் கலர் நீ வைக்கிறப்ப வந்து எந்த விதமான கரெக்ஷன் செய்ய வேண்டி வராது. ஆஹா இது என்னது கன்றாவியா இருக்கே அப்படின்ற ஒரு யோசனை வராது. இல்லாட்டி அப்ப வரும். அப்போ ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ ஒண்ணும் செய்ய முடியாது. சரியா? அப்ப டிராயிங்ன்றது வந்து ஒரு இப்படி மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்படி செஞ்சு இப்படி செஞ்சோம்னு வந்துரும்னு சொல்லிட்டு 100கணக்குல புக்ஸ் போட்டிருக்காங்க, ஆயிரக்கணக்குல கோடிக்கணக்குல இருக்காத லட்சக்கணக்குல வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் உட்காந்து இப்ப வந்து உங்களுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். இது செய்யறதா இருந்தா இப்படித்தான் செய்யணும், போர்ட்ரேட் செய்யறதா இருந்தா இப்படிதான் செய்யணும். அப்புறம் ராமச்சந்திரன் சார் வந்து ஒரு பென்சிலை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் டீச் பண்ணாரு. சரியா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்றேன். அப்படிலாம் டீச்சர்லாம் பண்ண முடியாது இல்லையா? நீங்களா செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மெத்தட் இப்ப வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, டிராயிங் வந்து கரெக்டா போட்டு முடிக்கிற வரைக்கும் பெயிண்டிங் ஆரம்பிக்க கூடாதுன்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் அதுதான். அப்ப டிராயிங் எப்படி போடுறது அப்படின்னா அதுக்கு ப்ரொபோர்ஷன் ஒன்று இருக்கு. அந்த ப்ரொபோர்ஷன் படி டிராயிங்கை போட்டுட்டு அப்புறம் செக் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் மாறிச்சுன்னா மாத்துறோம். ஒரு ஒரு ஃபேஸுக்கு ஒரு மாதிரி மாறுது, அதை மாத்துறோம். நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த லைட்டு டார்க் எங்கே வருதுன்றத அப்படி இப்படி போட்டேன் நான் அது. சரியா? இப்போ இது வந்து எங்கே வந்து சேருது, இந்த இடத்துல வந்து சேருது, ஒரு ஷேடோ ஒன்று வேற விழுகுது. சரியா? அப்போ அந்த இடத்துல அப்படி இருக்கு, அப்படி வந்து சேருது. அங்கிருந்து அப்படி ஒரு ஷேடோ ஒன்று வந்து புருவத்தில் வந்து டச் ஆகுது. சரியாம்மா? விளங்குதா அது என்ன சொல்றேன்னு? சரியா? இப்ப இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னா
இந்த இடத்துல இருந்து அப்படி போகுது, இங்க இருந்து இப்படி வந்து ஜாயின் ஆயிருக்கு, இங்க இருந்து அங்க வந்து ஜாயின், அங்க வந்து அது முடியுது. அதுக்கு மேல அந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று இருக்கு, அங்க ஒரு லைட் ஒன்று இருக்கு. அதை 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 போட்டு வச்சுக்கிறோம். அதை போட்டு வச்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து என்ன நம்ம சொல்லுவோம், அதை என்ன சொல்லுவோம், அந்த எப்படியே லைனை கனெக்ட் பண்ணிட்டு வர்றது என்னன்னு சொல்லுவோம், ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா சார் ஞாபகம் வரும் இல்ல? வயர் மெஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோமா? எஸ் சார். அந்த வயர் மெஷ் வந்து நம்ம அதை அங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வயர் மெஷ் வந்து அந்த அந்த இடத்துல அப்படி வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்படி மேல அப்படி போய் அப்படி வருது. இப்ப என்னன்னா அது என்ன சார், முடி வந்து எப்படி வேணாலும் போயிட்டு இருக்குமே? இல்ல, ஒருத்தருக்கும் முடி ஒரு மாதிரி போகும். அது செய்யலைன்னா உங்களுக்கு வந்து படம் வந்து சரியா வராது. சரியா அவ்வளவு தூரத்துக்கு அப்படி போயிருது. இங்க வாய்க்கு பக்கத்துல வந்து தாடை வந்து ஜாயின் ஆகுது. எங்க இப்படி வந்து இப்படி வந்துச்சுன்னா அது அப்படி கீழே இறங்கி தாடை வந்து அங்க வந்து ஜாயின் ஆகுது. இப்படி வந்து அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் தாடை வந்து ஜாயின் ஆகுது. படம் சரியா இருக்கிற மாதிரி இருக்கா? இந்த இடம் கொஞ்சம் தகராறு அடிக்குது. இல்ல, அது இன்னும் கூட அந்த இடத்துல முகம் பெருசா தான் இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு ஃபைன் டியூன் பண்ணிட்டு தான் செய்யணும். இப்ப என்ன அவசரம் நமக்கு? அதுக்காக தான் நான் வந்து எக்ஸாம்ல வந்து போர்ட்ரேட் செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். எக்ஸாம்ல போர்ட்ரேட் தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 3 பிடிவாதம் நின்றுட்டு இருக்காங்க. அந்த மற்ற பேட்சஸ்ல எக்ஸாம் எழுதுறவங்க, நான் போர்ட்ரேட் செய்ய போறேன். போர்ட்ரேட் எக்ஸாம்ல செய்யறது அவ்வளவு தூரத்துக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. அவ்வளவு தூரத்துக்கு டிராயிங் போடுறதுக்கு நமக்கு டைம் இருக்கு இல்லைன்றது வேற விட்டுருவோம். டைம் இருக்கா இல்லையான்றது பதட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பதட்டத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இவ்வளவு தூரத்துக்கு எரேஸ் பண்றேன், ஆனாலும் பேப்பரை டேமேஜ் ஆகாம எரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. பேப்பர் வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது. சரி, இந்த விரல்லாம் போட்டு தான் ஆகணும். விரல்லாம் ரொம்ப சிம்பிளா வந்து நான் வந்து மேனேஜ் பண்ண போறேன். சரியா? எனக்கு சரியா தெரியவும் இல்லை விரல். கரெக்டா அது வரைக்கும் வருது.
அந்த ஜாயிண்ட் அந்த இடத்துல முடியுது. இப்ப இந்த விரல பார்க்கும்போதுதான் போட்டோவா ஏஐ கரெக்ஷனும் இருக்கா என்ஹான்ஸ்டா அப்படின்றது வந்து எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு அந்த விரல் வந்து செட்டப். இது மேல அப்படி சரட்டன் மேல போகுது. இப்ப இது வந்து இப்படி வருதா? இது இப்படி வந்து இது இப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷேடோ வந்து இப்படி வருது. அதுக்கு ஷேடோ இப்ப இந்த ஜாயிண்ட் இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. இந்த ஜாயிண்ட் அப்படியே வந்து ஜாயின் ஆகுது. போட்டோகிராஃபி இது அதாவது ஃபேஸ் வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஃபேஸுக்கு ப்ராப்ளம் வரல. விரலுக்கு வந்து போட்டோ சரியா இல்லாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. பத்தாக்குறைக்கு மீதி 2 விரல் வேற தெரியுது இங்க. கம்ப்ளீட்டா பேச்சே நின்னு போச்சு பாருங்க. அதாவது அவ்வளவு தூரத்துக்கு அதை கான்சென்ட்ரேட்டடா செய்ய வேண்டியிருக்கு. சரி, அப்ப இந்த 2 விரல்னா இதுலயும் நகம் இருக்கு. ஐயோ! அவ்வளவு தூரத்துக்கு நகம் வந்துருது.
ஏன்னா இதை போட்டாதான் நான் வந்து கழுத்தை போட முடியும். கழுத்தை போட்டாதான் எனக்கு வந்து அந்த ஃபிகர் எப்படி உட்கார்ந்துருக்குன்றத வந்து காட்ட முடியும். அந்த 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 ஸ்ட்ரக்சர் எப்படி உட்கார்ந்துருக்குன்றத காட்டி ஆகணும் இல்லையா? இது வந்து அப்படி வருது. இங்க இருந்து இன்னொன்னு ஒண்ணு அப்படி போய் அப்படி கீழே இறங்குது. இங்க இருந்து இப்படி வந்து இந்த இடம் வந்து சரியா போய் தெரியல. ஆனா அந்த இடம் வந்து டிராயிங் இருந்தாகணும். அவ்வளவு தூரத்துக்கு டார்க் வருது. அவ்வளவு தூரத்துக்கு டார்க் வருது. அந்த விரல போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல என்ன தப்பிதான் இருந்துச்சுன்றதே விளங்குது. என்ன பிள்ளை அப்படி அழுகுது அந்த பிள்ளை பாவம்? சரி, அந்த இடம் எல்லாம் கம்ப்ளீட்டா டச் பண்ணி விட்டுட்டே வந்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். சரியா? டிராயிங் முடிஞ்சிருச்சா? போட்டோ எடுத்துருவோமா? இல்ல டிராயிங் முடியல. இல்ல லிப்ஸ் கம்ப்ளீட்டா சார் கீழே. பல்லு போ என்னம்மா? பல்லு கண்ணா? டீத் சார் டீத். விளங்கலம்மா, என்னன்னு விளங்கல. பல்லே போடல சார். இப்ப பல்லு அப்புறமா இல்ல, தான் போடணுமா சார்? பல்லு வரையறதே இல்லைன்ற. பல்லு வந்து காட்டுறதே இல்லை. பல்லு காட்டணும் அப்படின்னா ட்ரெக்குலா மாதிரி இருக்கும். பல்லு வந்து வரையறதே இல்லை ஆக்சுவலா. பல்லு வந்து நான் வரேன், அதுக்கு வரேன், பல்லுக்கு வரேன். பல்லு வந்து மேலேயும் கீழேயும் டச் பண்ணிடுறதோட விட்டுறது. தாடை பெருசா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா? பெருசா வருதுன்னு. அதுக்கு காரணம் என்னன்னா வாய் வந்து ரொம்ப கீழே வந்துருச்சு. இன்னும் இன்னும் இதே வரைஞ்சு முடிக்கல. டீத் வந்து வரையறது இல்ல. டீத் வரைஞ்சோம்னா படம் வந்து நல்லா இருக்காது. டீத் இருக்கிற மாதிரி காட்டிடுறோமே தவிர டீத் ஒன்னொன்னா வரையறது கிடையாது. அன்லெஸ் ஒரு வயசான ஒரு ஆளையோ ஒரு லேடியோ ஒன்று வரைகிறோம், சிரிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு வந்து அந்த பல்லு இல்லாத பொக்கவாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தெரியுது அப்படின்னாலே தவிர டீத் வந்து வரையறது இல்லை. இல்லாட்டி இப்படிதான் இவ்வளவுதான் காட்டுவோம் அதை.
எங்க வந்து முடியுது? லிப்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து முடியுது. இந்த இடத்துல வந்து முடியுது. அப்படி வந்துச்சுன்னா, என்ன ஆகுது? அங்கருந்து அப்படி தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து சேருது. இங்கேருந்து லேசா அப்படி தூக்கிட்டு வந்து, ம் அங்க போய் சேர்ந்துருது. அது வந்து அப்படி போயிருது அது. அது என்ன ஆகுது? அது எந்த இடத்துல பல்லு தெரியுது? பல்லு வந்து மூக்குக்கு கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல தெரியுது. மூக்குக்கு கொஞ்சம் இந்த இடத்துல தெரியுதுன்னு வச்சுக்கிறோம் நம்ம. அத சரி பண்றப்ப பார்த்துக்குருவோம். இப்ப அ அ வந்து என்னது? லிப்ஸ் வந்து அப்படி வந்து இறங்கி, அப்படி ஏறி, அப்படி போய் அங்க போய் சேர்ந்துருது. இங்க வந்து 2 லேயரா இருக்கு. ஒரு டார்க் லேயர், ஒரு லைட் லேயர். இந்த டார்க் லேயர் வந்து இப்படியே ஸ்ட்ரெய்ட்டாவே போயிருது. லேசா தான் மாறுது. அப்படி வரும் இல்லையா? வந்து இன்னொரு ஒரு லேயர் ஒண்ணு தெரியுது. இதுல வந்து அப்படியே வந்து ஜாயின் ஆயி, இது இப்படி வந்து இந்த இடத்துல போய் ஜாயின் ஆயிருது. இந்த இடத்துல போய் ஜாயின் ஆயிருது அது. சரியா? பல்ல வந்து எப்படி காட்டுவோம்னா, அப்படி இந்த இடத்துல இன்னொரு ஒரு பல்லு இருக்கு. அந்த இடத்துல ஒரு பல்லு, இந்த இடத்துல இன்னொரு ஒரு பல்லு, 1, 2, 3 பல்லு தெரியுது. 3வது பல்லு அது, அதுக்கப்புறம் 4வது பல்லு அங்க வந்துருது. ம். இந்த இடம் டார்க் ஆயிருது. இந்த இடம் டார்க் ஆயிருது. இங்கேயும் அதே மாரி அந்த இடத்துல ஒரு பல்லு, அந்த இடத்துல ஒரு பல்லு. அவ்வளவுதான் தெரியுது. மீதி வந்து டார்க் ஆயிருது. சரியா? இப்ப கீழ வந்து ஷேடோ வருது. இப்ப நான் வரைஞ்சுகிட்டு இருக்கிறது ஒரு கிளாஸ் ரூம் ஒர்க் கிடையாது. ஆ வரைஞ்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்பர்ட். ஆ அ நான் ராமச்சந்திரன் சார்லாம் வந்து போர்ட்ரேட் வரைஞ்சு குடுத்து சம்பாதிக்கிற ஆளுக. அப்ப நாங்க வந்து நல்லா வரைஞ்சு தான் ஆகணும். நல்லா வரையலன்னா, எங்கள்ட்ட போர்ட்ரேட் வரையறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இல்லையா? அப்ப நாங்க வந்து நல்லா வரைஞ்சு தான் ஆகணும் அப்படின்றப்ப, எங்களுடைய டெக்னிக்ஸே வித்தியாசமா இருக்கும். எங்கள்ட்ட டெக்னிக்ஸ் இன்னும் ஷார்ப்பன்டா இருக்கும். எல்லாம் இருக்கு. நெறைய விஷயங்கள் அதுல இருக்கு. சரியா? ஆ இந்த இடத்துல டார்க் இருக்கு. இப்பதான் வருது அந்த படமே. சரியா? இப்ப அப்படி வருது அது. அந்த விரல் வந்து அப்படி போகுது அந்த விரல். இதுக்கு நடுவுல ஒரு விரல் ஒண்ணு போகுது. சரியா? இந்த விரல் அப்படி வந்துருச்சு. அந்த இடத்துல அந்த டார்க் வந்துருச்சு. வந்து இப்படி வருது. சரியா இருக்கா? சரியா இருக்க மாரி இருக்கா? இல்லையா? எவ்வளவு வேரியேஷன்ஸ் காட்ட வேண்டியிருக்கு பாருயா. ஆ. இல்ல அது அப்படியே வரைஞ்சு கொண்டு போயிரலாம். ஆனா, சரியா இருக்காதுன்றது ஒண்ணு இருக்குல்ல.
சரியா? இப்ப நான் யூசுவலா என்ன செய்வேன்னா, ஒரு ப்ரவுன் எடுத்து இந்த டிராயிங் அப்படியே வந்து ஃபைனலைஸ் பண்ணிருவேன். அதுக்கு ஒரு மெல்லிஸ் பிரஷ் எடுப்பேன். பர்ன் சியானா எடுப்பேன். பர்ன் சியானா தான் நமக்கு யூசுவலா வர்றது இல்லையா? ம். பர்ன் சியானா கொஞ்சம் போல வர்மிலியன் வந்து இதுல ஆட் பண்ணலாம். கொஞ்சம். சார் போட்டோ எடுத்துட்டீங்களாங்க சார்? ஃபோட்டோ எடுக்கணும் இல்லம்மா? நல்ல வேளை ஞாபகப்படுத்தல. சரி, இதையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறோமா? பிரஷ்ல செஞ்சுட்டு கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிருவேன் நான். இமேஜ் ஜெனரேஷன் ஃபெயில்ட். சரி, இது பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கட்டும். நம்ம வந்து ஃபோட்டோவுக்கு போயிருவோம். எப்படி ஃபோட்டோ இருக்குன்னு பார்ப்போமா? ஃபோட்டோ நல்லா தான் வந்திருக்கு. இல்ல? சார் என்னம்மா? சொல்லுமா? சொல்லுமா? சார் என்ன? அதுக்கப்புறம் ஒண்ணுமே கேட்கல. ம். இல்ல சார், நான் பண்ணது ஓகேவான்னு கேட்கலான்னு பார்த்தா கேமரா டர்ன் பண்றது எங்க இருக்குன்னு தெரியல சார். சரியா போச்சு போ. நீ கொஞ்ச நேரம் அந்த உன்னுடைய விண்டோ இருக்கு இல்லையா? அந்த விண்டோ கொஞ்ச நேரம் பிரஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபிளிப் கேமரான்னு சொல்லிட்டு வரும். வந்துச்சா? இந்த கேமராவை லேசா அப்படின்னு நகர்த்து. ஒரு நிமிஷமா? சொல்லுமா. ஒரு நிமிஷம். என்னன்னா இந்த இடம் இருக்கு பாத்தியாமா? இந்த இடம் சரி. ஓஹோ, நான் என் கேமராவை எடுத்துட்டேனோ? சரி, ஒரு நிமிஷம் வரேன். என் கேமராவை உள்ள கொண்டு வந்துடுறேன். இந்த இடம் இருக்கு பாத்தியா? இந்த இடம் கொஞ்சம் உள்ள வரணும். சிக்கும் உள்ள வரணும். சிக் போன் இருக்கு பாத்தியா? இந்த இடம் கொஞ்சம் உள்ள வரணும். அங்க இருந்து நல்லா இப்படி ஷார்ப்பா உள்ள வந்துடணும். இந்த ஆங்கிள் அப்படி வந்துடணும். அதுக்காகத்தான் நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ரெயிட் லைனா போட்டு இங்க இருந்து இப்படி போட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அங்க இருந்து அப்படி கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கர்வ் எடுன்றேன். இப்ப கர்வ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்க பெருசா அங்க சிறுசான்னு போகும். இங்க இருந்து இப்படி கொண்டாந்து இல்ல கொண்டாந்து அப்படி கொண்டாந்து இந்த இடத்துல கரெக்டா மூக்கோடைய அந்த நடுவுல நிறுத்திட்டு அங்க இருந்து இந்த கண்ணோடைய இந்த எட்ஜுக்கு ஒரு கோடை வச்சுக்கிட்டீங்கன்னா இதையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா உனக்கு அந்த ஆங்கிள் கரெக்டா வந்துடும். சரியா? ஓகே சார். என் பொண்ணு பென்சில தூக்கிட்டு போயிட்டாங்க சார், அதனால பென்ல வர்றதுங்க சார், அதனால கரெக்ட். பென்சிலை தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க சார், குழந்தை குட்டி பொண்ணு சார், அதனால தூக்கிட்டு ஓடிட்டா, புடுங்கா கத்துறா. சரியா போச்சு போ. இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நெத்தி கொஞ்சம் சின்னதா இருக்கா என்ன? நெத்தி சிறுசா தான் இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து நெத்தி வந்து சிறுசா தான் இருக்கு. ரொம்ப சிறுசாலாம் இல்ல, கொஞ்சம் நெத்தி ஏரியா. இந்த இடம் அத நான் கொஞ்சம் சிறுசு ஆக்குனேன். ஹலோ சார் பிரேமா, I'm in a class, Mr. Sayed. So
அவர் பேர் தெரியலையே. இல்ல, எனக்கு இந்த இடம் கொஞ்சம் பெருசா இருக்கோ அப்படின்னு தோணுது. இந்த இடம் வந்து இதோட முடிஞ்சிடணும் அப்படின்னு தோணுது. அப்படின்னா விரல் வந்து அடிபடும். ஓ, அங்கே சின்லையா? சின்ல. ஆமா, கொஞ்சம் குறைஞ்சா அவ்வளவுதான். என்ன பிள்ளாச்சு? ம். அதோட முடிஞ்சிருத்தியா? அதோட தாட முடியுது. தெரியுதாம்மா சௌமியா? எவ்வளவு தூரத்துக்கு ஃபைன் டியூன் பண்ணிட்டே போக வேண்டியிருக்கு. அதாவது ஃபைன் டியூனிங்ன்றது வந்து இவ்வளவு தூரத்துக்கு செஞ்சா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இன்னும் போக வேண்டியிருக்கு, இன்னும் போக வேண்டியிருக்கு, இன்னும் போக வேண்டியிருக்கு, போயிட்டே இருக்கு பாரு. ஏன்னா மோகன், அப்ப வரையறதுன்றது வந்து இவ்வளவோட நின்றுச்சு அப்படின்னு இல்ல. எப்ப தோணுதோ வரைஞ்சுக்கிட்டே போக வேண்டியதான், வேற வழி இல்ல. இந்த இடம் பெருசா இருக்கு. அந்த வாயை ஒட்டி அந்த ரவுண்ட் ஒன்று வருது இல்லையா, அது வந்து பெருசா இருக்கு. அப்படி வந்து அப்படி கீழே இறங்குது அது. இப்ப இங்க வந்து என்னன்னா டொக்கு மாதிரி விழுந்துடக்கூடாது. அது கன்னத்துல பள்ளம் விழுந்த மாதிரி இருந்துடக்கூடாது. இப்ப பரவாயில்ல. இல்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா. சரி. இதையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். நம்ம போட்டோவில் பார்க்கறதுக்கு சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப பழைய போட்டோ அது. இன்னும் ஒரு போட்டோ எடுக்கணும். சரி.
போதும் இவ்வளவுதான் சொல்லிட்டு விட முடியல பாரு. சரியா? இப்ப நான் வந்து இது இப்பதான் இதான் கடைசியா எடுத்த ஃபோட்டோ. இது பரவாயில்ல இல்லையா? கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பெட்டரா இருக்கு. இப்ப வந்து நான் பிரஷ்ஷ வச்சு செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் குடுப்பேன். பான்சே அண்ணாவும் கொஞ்சம் போல வார்மிலியர்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அ இதையும் பேக்கிரவுண்டையும் முடிச்சிடலாம். இல்ல இரு. இதையும் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் டைம். ஆமா. ஆமா. அப்ப இன்னும் கிளியரா நமக்கு தெரியும். ஆமா. எப்படி என்ன நடந்திருக்குன்றது தெரியும். அத வச்சுட்டு நம்ம வந்து ம். ரொம்ப கீழ இறக்கிட்டேன். ஃபுல்லா தான் போட்டாகணும். கையில படும். நான் வேற வழி இல்ல.
வர்றப்ப அதை பார்த்துக்குறோம் அந்த இடத்த லேசாக அதை எடுத்துக்கலாம், அந்த டிராயிங் எடுத்துக்கலாம். இப்போ அந்த டிராயிங் தேவை, இல்லாட்டி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ம் வீடியோவை பார்த்தீங்கன்னா, நான் வந்து எவ்வளவு தூரத்துக்கு செஞ்ச டிராயிங்கையே மாடிஃபை பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன்றது தெரியும். ம். டிராயிங்க நான் இப்ப இதுவரைக்கும் நம்ம போட்ட டிராயிங்கே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா, அது செஞ்சுகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. அப்படின்றப்ப அப்படி வச்சு, அப்படி அந்த இடத்துல கலர் அப்படி வச்சுக்கிறோம். அப்ப நமக்கு செய்யறப்ப நமக்கு அது விளங்கும். நான் ரொம்ப ஜாஸ்தி செய்யல. ஏன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஜாஸ்தி செய்யல. லிப்போடைய சைஸையே குறைச்சிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த சைடு ஆல்மோஸ்ட் தெரியல. இந்த லைனு தெரியல ஆல்மோஸ்ட். அதனால அத அப்படி விட்டுறது பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. பல்லு நான் அப்புறம் போட்டுக்கிறேன். பல்லு இப்ப நான் போட போறது கிடையாது. பல்லு வந்து போடக்கூடாது சௌமியா. ஏன்னா பல்லு போட்டோம்னா ட்ரெக்குல்லா மாதிரி தெரியும். அதாவது நம்ம நம்ம இதுகள்ல பேர் என்ன சொல்றது, நம்ம கவிஞர்கள் வந்து வர்ணிப்பாங்க. ம். முத்து
மாதிரி பல்லு அழகி, முத்துப்போல் பல்லழகி அப்படின்னு அந்த ஒரு பாட்டை ஒண்ணு, பிரமாதமான ஒரு பாட்டு ஒண்ணு, பழைய காலத்து பாட்டு இல்ல. ஆ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முத்து மாதிரி பந்து பந்தா பல்லு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு. இல்ல. பல்லு 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 வந்து முத்து முத்தா இருந்துச்சுன்னா எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது நான் இப்ப அந்த அந்த இடத்த சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்காக நான் வந்து லேசா அதுல வந்து இதை வச்சு பாக்குறேன். அது அந்த பென்சில் டிராயிங் வந்து நிக்கும் கீழே. ஏன்னா அந்த பென்சில் டிராயிங் போச்சு அப்படின்னா என்னுடைய படம் வந்து அதோகதி ஆயிரும். அந்த இடத்துல அப்படி ஒரு ஷேடோ ஒன்று வருது. இந்த இடத்துல அப்படி ஒரு ஷேடோ ஒன்று வந்துடுது. அப்படி ஒரு ஷேடோ ஒன்று வந்துடுது. இங்க இருந்து இந்த விரல் அதுக்குள்ள அப்படி போய் நுழைஞ்சு நிக்குது. அது ஆச்சா, எரேஸ் பண்ணிடுவோமா? நம்மகிட்ட டிராயிங் ஏற்கனவே இருக்கு, எரேஸ் பண்ணிட வேண்டியதானே. இது போட்டோ இங்கும் ஐ மீன் கலர் பண்ணதும் பென்சிலும் வச்சு ஒரு போட்டோ எடுக்கணுமா? யாரே தேவையில்லைல்ல. எஸ் சார். என்னம்மா எடுத்தாகணும்ன்றியா? சரி. அடிக்கிறதுக்கு முன்னாடியா? ஆஹ் அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது நல்லது. நல்லதான்றியா? ஏன்னா கம்ப்ளீட்டா வேற ஒரு டிராயிங்கா கிடைக்கும். ஆமா ஆமா. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றது அவங்களுக்கு வராது.
இதுதான் ஃபோட்டோ இப்போ எடுத்துருக்கிறது. கரெக்டாக தான் இருக்குது இல்லை? எடுத்துட்டு இப்போ எரேஸ் பண்ணிடுவோமா? எரேஸ் பண்ணுறப்ப தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எரேஸ் பண்ணேன். என்னென்னா தண்ணி இருக்கிற இடத்த எரேஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த எரேசிங் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நம்ம எரேஸ் பண்ணுறதுல தான் கவனமாக இருப்போம். பேப்பரை கவனிச்சுக்கிட்டு இருக்கோமான்றது நமக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சுன்னா பேப்பர் டேமேஜ் ஆச்சு இந்த ஸ்டேஜில், அவ்வளோதான். இவ்வளவு நேரம் நம்ம செஞ்ச வேலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பரோடைய டெக்ஸ்சர் போனதுனால எல்லாமே வீணாக போயிடும். இப்படி துடைக்கும் போது என்ன ஆகுது, ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப நம்ம மூக்கு நுனியில வந்து ஈரம் இது ஆயில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மூக்கு நுனியில இருக்கக்கூடிய ஆயிலை வந்து கவனிக்காம நம்ம தொட்டுட்டு பேப்பரை தொடச்சோம் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம அந்த ஆயில் பட்டுச்சோ அந்த இடம்லாம் கலர் விட்டாது. ஏன் கலர் விட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே தவிப்போம். சரியா? சரி, பேக்ரவுண்ட் வந்து ஒரு லைட் கிரீன் ஒன்று வச்சிருவோமா? நான் வந்து ஸ்மூதா கலர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறது கிடையாது. சரியா? அதனால அப்படியே அங்கங்க கரை கட்டும். அப்படி கரை கட்டும். அப்படிதான் செய்ய போறேன் நான். கலர் எடுத்துட்டு காட்டுறேன். சரியா? ஒரு கிரீன் எடுக்கிறேன். யூஸ்வலா எனக்கு என்ன கிரீன்னு சொல்றதுக்கு பிடிக்காது. ஆனாலும் சொன்ன சாப் கிரீன் தான் யூஸ்வலாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். விரிடியன் கிரீன் யூஸ் பண்ண மாட்டேன், எமரல்டு கிரீன் யூஸ் பண்ண மாட்டேன். எமரல்டு கிரீன், விரிடியன் கிரீன்லாம் வேறு ஏதாச்சும் ஒரு கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேனே தவிர டிரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேன். கூடுமான வரைக்கும் ப்ளூ எடுத்தேன் அப்படின்னா கோபால்ட் ப்ளூ தான் வந்து லைட் அண்ட் ஷேடுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலராக யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இனி ஏதாவது பென்சில் டிராயிங் இருந்துச்சுன்னா இதுக்கு மேல கலர் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அழிக்க முடியாது. எங்கேயாவது தேவையில்லாத இடங்கள்ல பென்சில் டிராயிங் தெரிஞ்சிச்சுன்னா இப்ப எடுத்துடுறது பெட்டர். சரியா? மேல இருந்து கலர் வச்சுட்டு வரப்போறோம். இங்க பாருங்க, கலரை காட்டிடுறேன் உங்களுக்கு. கோபால்ட் ப்ளூ கொஞ்சமும் சாப் கிரீன் கொஞ்சமும் எடுத்திருக்கேன். நான் தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதுக்குள்ள ஃபீல்டுக்குள்ள கொண்டு வர்றேன். பாருங்க, தண்ணி ஊத்திட்டேன். தண்ணி ஊத்திட்டு கிரீனை தான் மெயினா எடுக்கிறேன் நான். சரியா? ரொம்ப டார்க்காலாம் வேண்டாம் எனக்கு. நான் 2-3 லேயர் கொடுப்பேன். தெரியும்ல உங்களுக்கு, எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலும் நான் 2-3 பென்சில்ல செய்யும் போதும் அப்படியே 2-3 லேயர் கொடுப்பேன் இல்லையா?
அந்த மாதிரி தான் இப்பயும் நான் கொடுக்க போகிறேன். சரியா? அதனால டார்க்காக வைக்கணுன்ற தேவையில்லை. கேர்ஃபுல்லாக வைக்கணும், அவ்வளவுதான். ப்ளூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மஷ்ரூமிங்னு சொல்லுவாங்க. நாங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து மஷ்ரூமிங்ன்ற வேர்டு தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணோம். ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் குயிக்காக காயும். குயிக்காக காயறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, கலர் வந்து இன்னொரு கலர் ஏற்றுறப்ப முதல்ல வச்ச கலர் வந்து ஊறி வந்து நிற்காது. அந்த ப்ளூமிங் மஷ்ரூமிங் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அது நடக்காது. நம்ம இது வரைக்கும் நிறைய பெயிண்டிங் பண்ணிட்டோம், அதனால நமக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? ஏன்னா எஸ் ராஜ் தெரியும்ல, அந்த டேர்ம்ஸ் வந்து ஆக்சுவல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறது வேற, இப்போ நம்ம கிளாஸ்லயே யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இல்லையா? அதனால நம்ம வந்து மஷ்ரூமிங் ஆகாம இருக்கும், பேப்பர் குயிக்காக காஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா. இந்த சைடை கொஞ்சம் டார்க் ஆக்குறேன், ஏன்னா லைட் வந்து இங்கேருந்து வந்திருக்கு, இங்கே ஹேர்ல லைட் விழுகுது. கொஞ்சம் ப்ளூவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க் ஆயிடுச்சு அந்த இடம், அதை அப்புறம் எடுத்துடலாம். அப்படியே எடுத்துடலாம் இந்த சென்ஸ், அப்படியே திரும்ப அப்படியே கலர் வச்சோம் அப்படின்னா அது உட்காந்துரும். இப்போ என்னன்னா, இப்போ வந்து இந்த இந்த எட்ஜுக்கு அப்படி அந்த ப்ரஷ் அப்படி கொண்டு வர்றோம் இல்லையா, அப்படி கொண்டு வர்றோம் இல்லையா, அந்த கொண்டு வர்றது வந்து தெரியக்கூடாது. அதுதான் ஆர்ட் இஸ் இன் கன்சீலிங் ஆர்ட். இது வந்து ரொம்ப தடவை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆர்ட் இஸ் இன் கன்சீலிங் ஆர்ட்னு. டிஎஸ் எலியட்னு ஒரு பெரிய ஒரு ஆர்ட் கிரிட்டிக், அந்த ஆர்ட் கிரிட்டிக்ன்றதை விட ஆர்டிஸ்டார், பெரிய ஒரு போயட். எபிக்னா என்னன்னு தெரியும் இல்லையா, புராணங்கள் இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல இந்தியன் இதுல வந்து ராமாயணம், மகாபாரதம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, அப்படி இப்படின்னா நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? அந்த மாதிரி அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ஹோமர்ஸ், இல்லியட், பாரடைஸ் லாஸ்ட், அப்படி இப்படி நிறைய நிறைய இதுகள் உண்டு. யுலிசஸ், த ட்ரோஜன் வார், நிறைய இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் அதில் காட்டுறாங்க. அதெல்லாம் அதுல வந்து அதெல்லாம் ஏன்ஷியன்ட் எபிக்ன்றோம். இந்த ஆளு வந்து மாடர்ன் எபிக்னு ஒன்று எழுதினாரு. அந்த காலத்துல அவங்க என்ன எழுதுவாங்க, ராமர் வந்து வில்ல எடுக்கிறாரு, வில்ல எடுக்கிறாரு, எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர்னு வாப்ல கம்பர் இல்லையா? ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அது? அதாவது அவன் வந்து வில்லை எடுத்து உடைக்கவே இல்லை, அவ்வளவு பராக்கிரமசாலி. எடுத்தான், கையில எடுத்தான், அதை பார்த்தாங்க எல்லாரும். எடுத்த உடனே உடையிற சத்தம் கட்டுச்சு, அவ்வளவுதான். அந்த ஆள் உடைக்கிறதெல்லாம் பார்க்கவே இல்லை அவங்க யாரும். ஞாபகம் இருக்காது? அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பர் சொல்லுவாரு. அந்த ஆள் வால்மீகி என்ன எழுதுனான்றது தெரியாது நமக்கு. அதே மாதிரி இது மற்ற வெஸ்டர்ன் லாங்குவேஜஸ்ல, இங்கிலீஷ்ல மாத்திரம் இல்லை, லட்டின்ல எழுதியிருக்காங்க, கிரீக்ல எழுதியிருக்காங்க, இட்டாலியன்ல லட்டின். இட்டாலியில எழுதினாலும் அநேகமாக லட்டினாக தான் இருக்கும். லட்டின்ல எழுதியிருக்காங்க அவங்க. இதுகள்லாம் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னும் டைம் இருக்கு நமக்கு, இல்ல இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா? சரி, முடிய மாத்திரம் கலர் கொடுத்து வைப்போமா, வேணாமா, விட்டுருவோமா? இல்ல இப்ப கலர் வச்சோம் அப்படின்னா
அந்த டார்க்னா இப்போ பாரு, இந்த டார்க் வச்சாகணும், இந்த டார்க் வச்சாகணும், கண்ணுக்கு வச்சாகணும், வாயோட கேப்பில் வச்சாகணும், இல்லாட்டி தனித்தனியாக நிற்கும். இல்லை அப்படியே நிறுத்திக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ டிஎஸ் எலியட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழில் சொல்கிறது அப்படின்னா, வள்ளுவர் உடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, கம்பருடைய டிஸ்கிரிப்ஷன், பாரதியாருடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இவங்க இங்கிலீஷ்ல சொல்லிட்டு வர்றப்ப வந்து ஹெலனை பத்தி சொல்றாங்க. ஹெலன்னால தான் இந்த ட்ரோஜன் வாரே நடக்குது. அப்போ வந்து சொல்றாங்க, இஸ் இட் த ஃபேஸ் தட் லான்ச்ட் 1000 ships? 1000 கப்பல் வச்சு வாரம் நடத்திருக்கேன் அந்த பொம்பளைக்காக. இஸ் இட் த ஃபேஸ் தட் லான்ச் 1000 ships? அப்படி போயிட்டு எழுதிட்டு இருந்த சமயத்துல டிஎஸ் எலியட் மாடர்ன் டைமுக்கு எழுதுறாவில்ல. அதாவது படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அழகழகா படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து மாடர்ன் ஆர்ட்னு ஒண்ணு கொண்டு வந்து இவங்கெல்லாம் வரைய ஆரம்பிச்சாங்க இல்லையா? தெரியுதா உங்களுக்கு அந்த பீரியடு? அந்த பீரியட்ல தான் இவர் வந்து எழுதுறாரு. இவங்க இப்படி எழுதிக்கிட்டு இருக்காங்க, இஸ் இட் த ஃபேஸ் தட் லான்ச்ட் 1000 ships? கவிஞர் கண்ணதாசன் எழுதுகிற பாட்டுகள்லாம் நிறைய கம்பர் அவங்களையெல்லாம் உள்ள இழுத்து வச்சு எழுதுவாப்புட. இந்த ஆள் எழுதுறான், மிஸ்ஸஸ் போர்ட்டர் அண்ட் இஸ் டாட்டர் வாஷிங் தேர் ஃபீட் இன் சோடா வாட்டர்னு. அதான் ஒரு சீனுடைய பிகினிங். அப்படி உலகத்தையே புரட்டி போட்ட ஆட்கள்ல ஒரு ஆள் இந்த ஆளு. அந்த ஆளு சொல்றாப்புல, ஆர்ட் இஸ் இன் கன்சீலிங் ஆர்ட் அப்படின்னு அந்த ஆள் கண்டுபிடிச்சு, எல்லாரும் வந்து எப்படி வரைஞ்சான்றதை காட்டாம இருக்கிறதுக்கு தான் ஏன் பாக்குறான். அப்ப அதுதான் நல்ல ஆர்ட். எப்படி செஞ்சிருக்கோன்றது தெரியக்கூடாது, ஆனா செஞ்சிருக்கான். இப்ப நமக்கு தெரியும், சாதாரணமா ஒரு ஆளுக்கு வந்து தெரியக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். சரியா? ஓகே, இன்னைக்கு இதை நிறுத்திக்கிறோமா? மூக்கு ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் உள்ள வந்திருக்கணும், அதை அப்படியே கொண்டாந்துருவோம். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? கேள்விகள் ஒன்றும் இல்லைங்க சார். இல்லை. மூடிடுவோமா இன்னைக்கு கடைய? ஓகே சார். ஓகே, அப்போ நான் வந்து ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறேன். ஒன்றொன்னா செஞ்சுட்டு வந்துடணும் இல்லையா? ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னுடைய